தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டில்? என்ன தான் நடக்குது? 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொள்கிறானுங்க, 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறானுங்க, 14 வயசு பொண்ணையை ரேப் பண்ணுறானுங்க, 17 வயசு பொண்ணையை ரேப் பண்ணி கொள்கிறானுங்க. இது 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யாருக்குமே இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது. ஒரு பொண்ணை வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு அந்த பெற்றோர் அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் எவ்வளவு வலியும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நாம தான். நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கு மாற்றி போட்டதுனால தான் இந்த பிரச்சனையே. இவனுங்க ஊழல் பண்ணுறதுக்கும் அராஜகம் பண்ணுறதுக்கும் அநியாயம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவனுங்களுக்கு தெரியும். சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு இவனுங்களுக்கு தெரியாது, இவனுங்களுக்கு முடியாது. இவனுங்களுக்கு நீங்கள் திரும்பவும் ஓட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இது எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு நடந்த விஷயமா இருக்கிறது நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஸோ சிந்திச்சு வாக்களிங்க. இந்த 2 அரசியல் கட்சிகளும் வரக்கூடாது. வராமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடியல் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி.